என்ன படம் பாத்தீங்க? என்ன டிசி படம் பார்த்துட்டேன். படம் சூப்பரா இருந்துச்சு. லோகேஷ் நல்லா பண்ணியிருந்தாரு. என்ன கதை சொல்ல வராங்க? அந்த எப்பவுமே வழக்கமான அருண் மாதேஸ்வர் படம் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சாணி காகிதம் அந்த படம்லாம் இருக்கும்ல, ஆமா, அதே மாதிரி ஒரு லைட்டிங்ல, அதே மாதிரி ஒரு விஷுவல்ஸ் போலயா இருக்கா? படம் ஃபுல்லா வைலன்ஸ் தான், அதனாலதான் ஏ சர்டிஃபிகேட். ஓகே ஓகே. அனிருத் மியூசிக் தான் படமே. அனிருத் தான் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு. ஒரு ஆரண்ய காண்ட மாதிரி ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைல் இல்ல, சாணி காகிதம் படம் இருந்துச்சு, அதே ஸ்டைல் தான். ஓகே, வெற்றி படமா? வெற்றி பெறும். அப்படி சொல்றேன். அந்த சந்திராங்கிற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா முதல் பாதியை தேவதாஸ் தாங்குறாரு, ரெண்டாவது பாதியை சந்திரா தாங்க, படம் ஃபுல்லா அனிருத் தாங்குறாரு. தயவு செய்து டிசிங்கிறதுக்கு டிஏசின்னு சேர்த்துருக்கலாம் நடுவுல அனிருத்த. ஏன்னா மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்கான். அழகா பண்ணிருக்காரு, பாராட்டியாம்ல. ஒரு ஆக்டர் டைரக்டர் ஆனாதான் ஏதாச்சும் ஒரு சொதப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு டைரக்டர் ஆக்டர் ஆகலாம், அதுல எந்த வித சொதப்பலும் இருக்காது. ஏன்னா ஒரு டைரக்டர் பிகைண்ட் த ஸ்கிரீன் மானிட்டரை பார்த்து பழகினவங்க தான் ஆக்ஷன் எத்தனையோ தடவை கட் சொல்லி தான் இப்போ விஜய் சாரா இருக்கட்டும், கார்த்தி சாரா இருக்கட்டும், அவர்கிட்ட வந்து வேலையை வாங்கியிருப்பாரு. ஸோ இவருக்கு தெரியும் எந்த இடத்துல என்ன இருக்குன்னு. பட் டைரக்டர் ஆக்டரா இருக்காரு, அதுதான் பெரிய விஷயம், அது பாராட்டுக்குரிய விஷயம். மைனஸ் வந்து சின்ன சின்ன லேக் இருக்கு. அவங்க அப்பாவோட பேசுற காட்சிகள் அந்த சென்டிமெண்டா கனெக்ட் ஆகும்னு பாத்துருக்காங்க, அதெல்லாம் எங்கேயும் கனெக்ட் ஆகல. பட் எங்கெல்லாம் கீழே குறையுதோ அங்கெல்லாம் அனிருத்துங்கிற ஒரு கை வந்து அப்படி தூக்கி பிடிச்சிருது படத்தை. அதனால எந்த வித குறையும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றபடி படம் பின்னி படம் எடுத்திருக்காப்ல சூப்பர், சான்ஸ்லெஸ். தயவு செய்து படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். ரேட்டிங் 10க்கு 8 தரலாம் தாராளமா. ஏன்னா அந்த 8 எதுக்காகனா அனிருத் பிஜிஎம், லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஏன்னா சில விஷயங்களை நம்ம பாராட்ட தான் பின்னாடி இருந்து பூஸ்ட் பண்ண தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சார் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சார் பாத்தீங்கன்னா ரேஸுக்கு போயிட்டாரு, அப்பப்பதான் வராரு. சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வரும்பொழுது மட்டும்தான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் நமக்கு வருவாங்க. தமிழ் சினிமா இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன் படத்துக்கு 8 தரலாம். 2 ஏன் தரல அப்படின்னா எல்லா இடத்துலயும் ரத்தமா இருக்கிறதுனால ஒரு சில தொய்வு இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணாது. அதுக்காக அந்த 2 குறைக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அனிருத்துக்காக 10க்கு 10 தரலாம் தான், பட் படத்துக்காக 8 தரலாம். தேங்க்யூ. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட் தொழில் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக இருக்காது, சில சூழ்நிலை அவங்க இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சிக்கல் வந்து மாட்டிருக்கும் போது ஆக்சிடென்டல் அவர் வந்து காப்பாற்றுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது நல்லா இருந்தது. கருத்து சொல்கிற படம் இல்லை, பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம். படத்தை எனக்கு மைனஸ் தோணல, நல்லா இருக்கு. எனக்கு 10 out of 10. நான் 10 out of 10. படம் வந்து கொடுத்த ஹைப்போட 10 ட்ரெய்லர் டீசர் பார்த்தோட வேற லெவல்லாம் இருக்கு படம். ஒரு 2.5 hours ஃபுல்லாகவே ராதா படமே. ஸோ லோகேஷ் வந்து ஆஸ் அ ஆக்டராக வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது புதுசாக பார்க்கும்போது. ஸோ ஆஸ் அ டேரக்டராக பார்த்துருக்கோம், டேரக்டராக பண்ணும்போது ஹீரோஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாரோ அதோட இவர் நடிச்சிருக்கும் போது இன்னொருமே வேற லெவலாக இருக்கு ஃபுல்லாக படம். அதே சொல்லவே வேண்டாம். படத்தோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன் சவுண்ட் கூட மனுஷன் வந்து சவுண்ட் கொடுக்கலாம் அடியாவெல்லாம் முடியும் அது. ஸோ எல்லாமே ஃபுல் மேட்டஸ் மியூசிக்காக ஃபனி ஆகுது. அது வந்து எல்லாருமே ரோல் பக்காவாக இருந்தது. அந்த டேரக்டர் சொல்லவே வேண்டாம், மனுஷன் வந்து ஃபுல் ராதா சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இங்கேயும் கம்பேக் ஃபார் அருண் மாதேஸ்வரன் அண்ட் லோகேஷ் கனகராஜ் ஆஸ் ஆக்டர். அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர், அவர் வந்து திருடுறாரு. அதை வந்து அது மூலியமா ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அந்த ஒரு பையனோட படிப்பு வந்து கெட்டு போகுது, அதுக்காக நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் இறங்குறாரு. அதுக்குள்ளே சீக்வன்ஸியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. போலீஸ் தேடுறாங்க, அதுக்கப்புறம் இவங்க அடிக்கிறாங்க, அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சீக்வன்ஸியெல்லாம் நடக்குது. பட் இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா அந்த பானி அண்ட் கிளைடு அப்புறம் ராபின்ஹுட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக ராபின்ஹுட் மாதிரி நிறைய இருக்கவங்கள்ட்ட எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அந்த பானி அண்ட் கிளைட் மாதிரி 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் நான் பைத்தியக்காரன் நினச்சிட்டியா, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அந்த டோனை வந்து செட் பண்ணுறாங்க. டைலாக்ஸ் உள்ளேயே வைக்கிறாங்க. நீ தான் மென்டல் நினச்சேன், அவன் ஒன்றை விட மென்டல் ஆரம்ப போறடா அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்ஸ் வைக்கிறாங்க. அது வந்து படத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. கொடுத்த நினைக்கிறேன் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணலாமா? படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எந்த நெகட்டிவ் ரிவ்யூவும் பார்த்துட்டு தயவு செஞ்சு படத்தை வந்து பார்க்காம இருந்துடாதீங்க. படம் வந்து உண்மையிலே ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி.
ஆனால் பட் நான் யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்தீங்க, நீங்கள் தனியாக வந்து படம் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஒர்த்து. யாருக்கு ரெக்கமெண்ட் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா ஃபேமிலிஸ்க்கு வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா படம் வந்து கண்டென்ட், ஸோ ரொம்ப ராவாகவே இருக்குது. எல்லா கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறது குத்துறது அதெல்லாம் குறையே இல்லாமல் இருக்குது படத்தில். பட் அது படத்தில் தகுந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன் பார்க்குறவங்களுக்கு. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஒர்த் வாட்சபிள் மூவி. ஏன்னா சமீப காலத்தில் கொஞ்சம் லோகேஷ் கனகராஜ் சில டவுன்ஃபால்லாம் சொன்னாங்க. பட் இந்த படம் ஒரு கம்பேக்காக நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நல்லாவே ஒரு ஆக்டிங் இருந்திருக்கு. நம்ம வந்து ஒரு டைரக்ஷனாக மட்டும் தான் நல்லா பண்ணுவாரா, எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் கைதி அந்த மாதிரி படம் மட்டும் தான் நல்லா பண்ணுவாரான்றதா நிச்சயமாக இல்லை. ஹீரோவும் அதே மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒர்த் வாட்சபிள் மூவி தான். நீங்கள் நம்பி அந்த படத்தை பார்க்கலாம். ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸு அது டிஃப்ரெண்டாக இருந்தது பார்க்கும்போது. அருண் மகேஸ்வரன் லவ்வே வந்து ராவா காமிச்சிருப்பாரு. ஸோ ஹீரோயின் என்ன சாஃப்டாக இருந்தாலுமே மனுஷன் வந்து படத்தில் ராவா காமிச்சிட்டாரு. ஸோ அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ரோலாக இருந்து பார்க்குறவங்க அதுவும் நல்லா இருந்தது. காமெடி சொல்ல முடியாது. சாங்ஸ் வந்து ரஃப் சர்க்கும் சரி லவ் சீக்கும் சரி அணி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுப்பாரு. பக்காவே இருக்கு. மியூசிக் சொல்லவே வேண்டாம். எல்லா ட்ராக்ஸுமே 15 பாட்டு இருக்கு. பார்த்து அது 2.5 ஹவர்ஸ்க்கும் அந்த 15 ட்ராக்ஸ் எல்லாமே பக்கா ஒரு சீக்வன்ஸுக்கும் எதுவுமே இப்போ என்ன பிஜிஎம் இருக்கோ அது வந்து கிளைமேக்ஸ் வரல, இன்ட்ரோல் வரல, எல்லாமே டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸாக இருக்கு. அது அணியால மட்டும் தான் முடியுமே, வர முடியாது. அதான் அது வந்து எலிவேஷன் எல்லாமே முக்கிய காரணமாக அனிருத் மட்டும் தான். நிறைய பேர் வரல, மியூசிக் டைரக்டர் வரலாம். பட் அணி அடிச்சுக்க இது வரைக்கும் முடியாது. அவர் சொல்ல இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஓடுவ மனுஷன். அவர் ஆப்போசிட் யாரும் இருந்தாலுமே அணி தான். அதாவது நாஸ்டி மியூசிக் தான், மேடஸ் மியூசிக் தான் மனுஷன். அது கதை சொல்லிட்டா யாரும் பார்க்க தெரிஞ்சிடாது. கதைன்னு சொல்ல முடியாது. படம் நல்லா இருந்தது. ஓவரால் பார்த்தோன்னா 2.5 hours படம் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். எங்கேயுமே கிராஃப் கிடையாது, போர் அடிக்காது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் பண்ணோட கொஞ்சம் படம் ஸ்பீடாக இருக்கு. எங்கே லாக் அடிக்காது. சீக்கிரம் போயிட்டா இருக்குமே நீங்கள். அப்படிதான் இருக்கு படம். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.